I take great pleasure in inviting you all to this wonderful function. So, very மற்றும் மதிப்பு பெற்றவர்கள் மனதில் அனைவரும் வருகிறது என்று வரவேற்கிறேன். ஒரு வருடம் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து இது எனக்கும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஸோ இந்த மகிழ்ச்சியை பங்கேற்பதற்காக பல இடங்களில் வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்கள் மாணவ சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் வருவதற்கு என்று வரவேற்கிறேன். முக்கியமாக கொஞ்சம் இப்போதைக்கு பின்னாடி நிறைய உட்காந்துருக்காங்க. அடுத்த வருஷம் எல்லாரையும் முன்னாடி பார்ப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கியர் அவங்களும் ரொம்ப ஸ்பெஷலாக கிரேட் பிளேசஸ் இன்வைட்டிங் யூ ஆல் டு திஸ் கேதரிங். Thank you. Or the reflection of the guidance and encouragement they have received. Now we will hear from our Honorable Secretary Sir, who has been a constant source of inspiration. Welcome sir to share few words. ஒரு மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு தெரியும், இந்த கூட்டு முயற்சி நிறைய இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அவ்வளவு சீக்கிரம் வராது. பழமொழியோட இருக்கு சொல்லுவாங்க பாருங்க, போனாலும் கூட்டாக இருப்பாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்டி பிளஸ் பிஎஸ்ஆர் வினாக்கள் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு கூட்டு முயற்சி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஸ்கூல்ல ஒரு காம்பினேஷன்ஸ் போட்டாங்க, நிறைய ஸ்கூல் மென்ஷன் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் லீடிங் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு கூட ஒரு காம்பினேஷன் போட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு எது சக்சஸ் அந்த மாதிரி நிறைய நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சாய் சார் சந்திச்ச முதல் அவங்க இந்த நீட் கோச்சிங் வந்து ஒருபாடு 10 டேவ்ல இருந்து நாங்க அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க எஸ்ஆர்பி கோஆப்ரேட் பண்ணிருக்கோம். ஆக உண்மையிலேயே அந்த விஷயத்துல
சாய் சார் ஒரு நல்ல மனிதர். இந்த நிகழ்ச்சியை நடத்தணும், நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. வந்தாங்க, படிச்சாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சது, அடுத்த செட் வந்துட்டாங்க, நடத்தலாம். ஆனா இத எல்லாரையும் வரவழைச்சு, எல்லாருக்கும் ஒரு பாராட்டு தெரிவிச்சு, எல்லாருக்கும் ஒரு ஷீல்டு கொடுக்கணும், அவங்களுக்கு மதிய விருந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியா அதை செய்யறவங்க. போன வாரமே நடக்க வேண்டியது, அது இந்த கவுன்சிலிங் தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த செகண்ட் கவுன்சிலிங்கே உங்களுக்கு தெரியும் இன்னும் வரல. அதனால இந்த 31st ஃபிக்ஸ் பண்ணி ரிப்பீட்டடா எங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஒரு அருமையா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். பேரண்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ஆர்வமா வந்திருக்கீங்க. எல்லாருடைய எய்மே குழந்தைங்க மெடிசன் ஆர் பிடிஎஸ் பண்ணணும்னு எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் ஒரு 95 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் கவுன்சிலிங் இன்னொரு ஒரு 10 பேர் மேல அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எய்ம்ஸ் எடுத்தவங்க, எம்எம்சி முன்னே எடுத்தவங்க எல்லாருமே மறுபடியும் சேர்த்திருக்காங்க. அபினேஷ் குமார் he got 612. நல்ல பையன், இன்னைக்கு வரலன்றது உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. காரணம் அவங்க சிக்மர்ல ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்க லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வர முடியாத சூழ்நிலையினால he is there in சிக்மர். ஆக்சுவலா அந்த பையன் அது வந்த அன்னைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், மே 5ஆம் தேதி நிகழ்ச்சி காலையில எல்லாம் சந்தோஷமா தான் அனுப்பிச்சோம். நம்ம ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு, மற்ற மாதிரி கிடையாது. வந்தாங்க, எங்கேயோ போய் பரிசு எழுதிட்டோம், நமக்கு என்ன அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரையுமே நீங்க போடுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சேலம் போடுங்க, செகண்ட் நாமக்கல் போடுங்க, தேர்டு நீங்க வேலூரா இருந்தா வேலூர் போட்டுங்க, திண்டுக்கல்லா இருந்தா திண்டுக்கல் போட்டுங்க, மதுரையா இருந்தா மதுரை போட்டுங்க, தேர்டு தான் போடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ்லயே கிடைச்சது எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எது போடுறாங்களோ அதுலயே கிடைக்கணும். அந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சேலம் தான் இப்ப 5-6 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் சென்டருக்கும் நம்ம தனியா ஒரு பஸ் கூட்டிட்டு போயிட்டு அவங்களை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான் அது. காலையில அவங்க எல்லாமே கொஞ்சம் லைட்டா சாப்பிட வச்சு, ஒரு டம்ளர் மோர் கொடுத்து, ஒரு சின்ன பேக்கு ஒரு 11-11:30 மணிக்கு அவங்க சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் எப்பவுமே செஞ்சுட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி நம்ம ப்ரீவியஸ் என்ட்ரன்ஸ் செஞ்சோம். அதனால சந்தோஷமா அனுப்பிச்சோம். அதுல மாற்று கருத்தை எல்லாமே காலையில 5ஆம் தேதி நாங்களுமே எல்லாருமே ஒரு சென்டருக்கு, நான் ஒரு சென்டருக்கு, சாய் சார் ஒரு சென்டருக்கு, ராமசாமி சார் ஒரு சென்டருக்கு, அப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு சென்டர் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா சாயங்காலம் பார்த்தா இங்க எல்லாருமே ஒரு சோக கதை இல்லையா? அபினேஷ் தைரியமா தான் இருக்கேன் சார், 35 கேள்வி தான் சார் அட்டன் பண்ண பிசிக்ஸ்ல அப்படின்னா, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு கேட்கறான். அவனுக்கு 605 மார்க் தான் சார் எனக்கு வருதுன்னு சொல்லி 605 தான் போகும். சரி, இந்த ஹிந்து பேப்பர் ஒரு 4 பேர் பேசுவோம், இந்த டிடிபி கீழே அதுல கூட அவங்க 6 போட்டு தெரியும். ஹிந்துல ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் மற்ற மாதிரி ஒரு பார்த்து எப்போ சொல்றாங்க இல்ல, நம்மளது தான் சொல்றாங்க. எப்பவுமே மே 5ஆம் தேதி ரிசல்ட் அவங்க பரிசை எழுதிட்டு வந்தாங்கன்னா யாரையும் வெளியில அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. நைட்டு 10-10:30 வரைக்கும் அவங்க உட்கார வச்சு அதே மாதிரி எழுதுற, இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ண, அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ண, எல்லா வேலையும் சேகரிச்சு அன்னைக்கு நைட்டு ஆனதுலாம் நைட்டு ஒரு 9:30 வரைக்கும் 10 வரைக்குமே அபினேஷ் குமார் கூட இருந்து 605 தான் வருதுன்னு சொன்னாங்க. சமூக அப்புறம் 607 போட்டிருக்கோம். 607 போட்டாங்க. சொன்னது 605 இருந்தது. பேப்பர்ல நாங்க போட்டோம் 607 போட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கேள்வி ரைட் ஆகி 612 ஆச்சு. மார்க் டிசைட் பண்ண ஒருபாடு ஒரு கேள்வி ரைட் ஆனா +5, ஒரு கேள்வி தப்பானா -5. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அந்த விஷயம். அத
வித்தின் ஒரு 1 வீக்ல நம்ம ஒரு பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் என்ன மார்க் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் மார்க் ஆஃப் மே 2005 நீட்ஸ் ரிசல்ட் சொல்லியே நம்ம போடுறோம். எக்ஸ்பெக்டட் போட்டுதான் போடுறோம். அந்த மார்க்ஸ் அது தெளிவா பேர் போட்டு எல்லாருடைய போன் நம்பரும் கொடுத்துறோம். எக்ஸப்ட் கேர்ள்ஸ், அது ஏதாவது வீட் பிரச்சனைகள் வேண்டாம்னு சொல்லிட்டு பாய்ஸ் கூட கொடுத்துறோம். அதுல கூட 607 தான் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் அது 600 ஒரு சிலது மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு சிலது குறைஞ்சது, அது வேற விஷயம். ஆக உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 95 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இது அவங்க பாராட்டுறது மட்டும் இல்ல, பின்னாடி ஒரு பேட்ச் ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கணும் செய்யணும். அந்த வகையில உங்ககிட்ட இருந்து அவங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம், எப்படி படிக்கணும் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா மறுபடியும் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க சார் கூட. ரகு சார் தெரியும் உங்களுக்கு, சேலம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரகு சார் நல்லா தெரியும். இங்க நம்ம ராசிபுரத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சதீஷ் நல்லா தெரியும். 2 பேருமே ஒரு வர்க்கஹாலிக் தான், அப்படிதான் இருக்கணும். என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய பேருமே அவங்களுக்கு தெரியும். யாரு கிளாஸ்ல குரூப் பண்றாங்க, யாரு நல்லா படிக்கிறாங்க, ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். அது எஸ்ஆர்எ பிளஸ் பிஎஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் சிஸ்டமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. அவங்க மிஸ் பண்ணாங்க, மிஸ் பண்ணுதான். ஸ்கூல்ல கூட நாங்க வந்து இந்த ஊருக்கு போயிட்டு வர அன்னைக்கு ஒரு பரிசு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஒரு 5 நாள் ஊருக்கு போயிட்டு வர்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆனா அதை நடக்க மாட்டோம். மதியானம் வரைக்கும் ஒரு 10 வரைக்கும் இருந்துட்டு 10 மணிக்கு மேலே நீங்க எக்ஸாம் இல்லை நாளைக்கு சொல்லுவோம். அதான் சொல்ல வரேன். ஆனா இவங்க அப்படி இல்லைங்கிறத ஃபிட் பண்ணலாம். போன தடவை கூட ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, அன்னைக்கு பரிசு வச்சுட்டாங்க. அதுல அவங்க தயங்கத்தே இல்லை. அவங்க ஊருக்கு போயிட்டு வர அன்னைக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா வச்சுறாங்க. அது போற அன்னைக்கு 12 மணிக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு அனுப்புறாங்க. அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நடக்குறாங்க. எழுதலாம், அது அவங்களும் செய்யணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடத்துறதுக்கு ரவிசாரும் சதீஷும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அது நடந்துட்டே இருக்கு. நான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பான்னு வாங்குவேன். அந்த வருஷம் போக முடியறதுக்குள்ள அது பெரிய ஒரு வண்டர் மாதிரி வச்சிருப்பீங்க எல்லாம். அதுல அவங்க அந்த சிஸ்டத்தை உண்மையிலேயே பாராட்டலாம். டிபிடின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியும். டிபிடினாலே டெய்லி பிராக்டிஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் WPT வீக்லி பிராக்டிஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் CPT குமுலேட்டிவ் பிராக்டிஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் PT ஃபார் டெஸ்ட், அதுக்கப்புறம் GT கிராண்ட் டெஸ்ட். வேற எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் அவ்வளவு ஸ்டாண்டர்ட். இந்த வருஷம் தான் வாங்கின மார்க்ல இருந்து குறைஞ்சிருக்கு. எல்லா வருஷமுமே இங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை விட பிளஸ் தான் வாங்கியிருக்காங்க. எத்தனை வருஷமா இந்த வருஷம் அது குறையிறதுக்கு என்னன்னா, சில பேர் வந்து இந்த பிசிக்ஸ முதல்ல எடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். இல்ல இன்னொரு 2 பேர் போயிருப்பாங்க. ஏன் மார்க் அப்படின்னா பிசிக்ஸ் முதல்ல எடுத்துட்டேன் சார், 65 மார்க்ஸ் பிசிக்ஸ்ல வாங்கியே கிடைக்கலாம். அந்த மாதிரி இருக்காது. பிசிக்ஸ் 65, கெமிஸ்ட்ரியில 125, 130. அப்பவுமே அதுல 300 எடுத்தாலுமே பத்தாது இல்ல, 486 தான் வந்து நல்ல மார்க் தான். அந்த மாதிரி அந்த சிஸ்டமேட்டிக்கா இவங்க பண்ற பேப்பர்களுடைய ஆன்சர் அதை பார்த்தாங்கன்னா போதும். அது இப்ப எல்லாம் உங்களுக்கு லேட்டஸ்ட் வர வர எப்பவுமே சாருடைய என்னுடைய ரெக்வஸ்ட் படி அவங்க எதுக்குதாலும் சொல்யூஷன் கொடுத்துறாங்க. புக்லெட் போட்டாலும் சரி, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். கொஸ்டின் பேப்பரா டெஸ்ட் முடியுதா, ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வரும் பொழுது முன்னெல்லாம் கீ கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப கீ கூட என்ன வருது, சொல்யூஷன் இருக்கும். அங்கங்க ஹாஸ்டல்ல, நோட்டீஸ் போர்டுல எல்லா இடத்துலயுமே சொல்யூஷன் இருக்கும். அந்த இண்டிவிஜுவலா இந்த டே ஸ்காலர்ஸ்க்கு வாட்ஸ்அப்ல சொல்யூஷன் போயிருக்கு. எனக்கும் வந்தது, நானுமே இப்ப படிச்சிருக்கேன்.
கிராண்ட்சன் இஸ் டூயிங் ஜேஇ சாருடைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நானுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த விஷயத்துல சிஸ்டமேட்டிக்கா அவங்க செய்யறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே இங்க இவங்களுக்கு மாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க எமேக்கும் அங்க வந்து கங்கா அண்ட் யமுனா அதுக்குரிய வார்டன்ஸ் இருக்காங்க. இங்க பொறுத்த வரைக்கும் மனோஜ் சார் மெயின் கேரக்டர் வார்டன் பொறுத்த வரைக்கும் 7 பேர் வார்டன்ஸ் இருக்காங்க. அதுல சீஃப் வார்டனா இருக்காரு. அவங்களும் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய பேரும் தெரியுது. யார் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு வரும் பாடம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் அங்கேயும் கங்கா வார்டனா இருக்கட்டும், ஜெய வார்டனா இருக்கட்டும், அவங்கதான் உண்மையிலேயே அந்த ஃபாலோ அவங்க பேருக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய நடவடிக்கை. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேணுங்கிற மாதிரி வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கு. மினிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பெரிய இது இல்லை. தெரியும் மற்ற சென்டர் ஒப்பிடும் பொழுது ஒரு சாய்ஸா கொஞ்சம் ஒரு கருணை அடிப்படையில தான் பண்றாரு. ப்ராஃபிட் மோட்டிவ் ரொம்ப குறைவு. ஏதாவது கை காசு செலவு பண்றாருன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவருக்கு ஆந்திரா அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. அது எதையாவது செலவு பண்ணிட்டு அங்கிருந்து தீர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செலவு பண்றாங்கன்னு ஒரு சந்தேகம். ஏன்னா டெய்லி பேரு டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய ரெக்ரூட்மெண்ட் சாதாரண ரெக்ரூட்மெண்ட் இல்லை. ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணும் பொழுது எப்படி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாஸ்டர் ரைட் எக்ஸாமினேஷன் அவங்க நீட் எக்ஸாம் டெமோ கிளாஸ் எடுத்து இந்த ரெண்டு பார்த்துட்டு தான் அவர் ரெண்டுமே பார்த்துட்டு தான் ரெக்ரூட்மெண்ட் அவர் பண்றது. எவ்வளவு பேர் 10 பேரை செலக்ட் பண்ண 10 பேரை வந்தா கூட 1 or 2 தான் அதை செலக்ட் பண்றாங்க. அவங்களுமே எஸ்ஆர்வி ஸ்கூல்ல அந்த மாதிரி தான் ஒரு 20 காலேஜுக்கு போய் தான் டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. எஸ்ஆர்வி பொறுத்த வரைக்கும் லீடிங் காலேஜஸ் பாத்திமா உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ், ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜ், இந்து காலேஜ், ஹோலிகிராஸ் காலேஜ், இப்படி வந்து நிறைய காலேஜ் போய் தான் டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்றோம். அது மாதிரி தான் சார் அதில் ஆசிரியர் வந்து ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து 1 year ட்ரைனிங் கொடுத்து தான் மறுபடியும் அவருக்கு அலோவ் பண்றாரு. அந்த மாதிரி எய்தர் இந்த அகாடமிக் சைடு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு விளையாட்டு சைடா பேசாத விளையாட்டு சைடா இருக்கும், எஸ்ஆர்பி சைடா இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனநிறைவோடு செஞ்சிருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்களாம் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஹாஸ்டலில் இன்னைக்கு ஒரு எஸ்ஆர்பி டைம்ஸ்னு எங்கள் திருச்சியில் 3 ஸ்கூல் இருக்கு. அங்கேயுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே சமீபத்தில் வந்து வெற்றிகரேசன் ஸ்கூல் அண்ட் பப்ளிக் ஸ்கூல்ல 2 ஸ்கூல் இருக்கு. திண்டுக்கல் ரோட்ல எஸ்ஆர்பி ஸ்கூல், திருச்சிராப்பள்ளின்னு ஒரு ஸ்கூல் ரன் ஆகுது. அன்னைக்கு எஸ்ஆர்பி டைம்ஸ் வந்திருக்கு. அதில் ஆனந்தகுமார்னு ஐயா இருக்காங்க. பேசும்பொழுது அவர் பேசுறது முதல் பக்கத்திலேயே போட்டுருக்காங்க. உன் மைண்ட்ல ஏதாவது ரெக்கார்ட் ஆகணும்னா உனக்கு அதுல ஆர்வம் இருக்கணும். ஏன்னா ரெமெம்பரிங் அண்ட் ஃபர்கெட்டிங் சைக்காலஜி ஒரு காலம், பெரிய காலம். எதெல்லாம் மைண்ட்ல இருக்கணும், எதெல்லாம் மறந்து போகும்போது ஒரு பெரிய காலம் சைக்காலஜி. கொஞ்ச நாள் 1 year எப்படி சைக்காலஜி படிச்சோம். அதுல இந்த ஃபர்கெட்டிங்கிறது இது ஒரு விஷயம். நீ 20 தடவை படி, ஆனா உனக்கு அதை உண்மையா நம்ம சாதிக்கணும் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இல்லாம நீ வந்து மைண்ட் கால்குலேஷன் சென்வர்ஷன் அதை கொண்டு போவாம படிச்சு யூஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் சாதிக்கலாம். சாதிக்க முடியாது கிடையாது, யாருமே முடியாதுன்றதே கிடையாது. எல்லாருமே சீட்ஸ் இருக்கு. அது வரும்போது நகசா சொன்னாரு, இந்த வருஷம் தான் 7 lakh வரைக்கும் யூனிவர்சிட்டிஸ் முடிஞ்சிருக்கு. வருஷம் 11 lakh கூட வரணும். ஏன்னா எழுதுறது 22 லட்சம் பேர் எழுதுறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. அதுல கவர்மெண்ட் காலேஜ் போக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வரும்பொழுது ஒரு 10 லட்சம் வரைக்கும் சாதாரணமா மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய எடுத்திருக்காங்க. ஆக அந்த அளவுக்கு நீங்க அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன், அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும். நான் சார் சில பாயிண்ட் சொல்லுவாரு, நான் சொல்றது எந்த பாடத்தை பற்றி சிந்தனை.
ஒரு கேள்விக்கு விட தப்பாயிடுச்சு அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருக்கு. ஏன் தப்பாச்சு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு 180 கொஸ்டின்ஸ் கொடுத்து ஒரு சிபிடி வைக்கிறாங்க, நீ ஒரு 60 கேள்வி ரைட்டா எழுதுற, ஒரு 30 கேள்வி தப்பா எழுதுற, மீதி 90 கேள்வி விட்டுற, அட்லீஸ்ட் பாதாட்ட போட்டு நீ என்னமோ எழுது, அது வேற விஷயம். ரூமுக்கு போனீங்க, சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் பாடத்தை வாங்கிக்கலாம், செல்லுல வந்துடும், வேற செல்லுக்கு வந்துடும், நீ கொடுத்துருக்க நம்பருக்கு அந்த சொல்யூஷன் வந்துருக்கு. அந்த கேள்வி எடுத்து ஏன் தப்பாச்சு, அந்த என்ன சொல்யூஷன் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி அவங்களுக்கு அதுல கிளியரன்ஸ் கிடைக்கலையா, குட் ஃப்ரெண்ட்ஸ் அச்சீவ் பண்றவங்க இருக்காங்க. 6 160 170 இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அதுக்கு அடுத்தது நான் சொல்ல மாட்டேன், காலையில ஆரம்பிச்சு நைட் 10 o'clock வரைக்கும் அந்த டீச்சர் இவங்க பேசாத ஃபேக்கல்டி அங்க ஹைடெக்லயா இருக்கணும், இந்தியா இருக்கணும், கூட உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. நீங்க போய் கேட்கணும், ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு கேள்வியாவது அவங்க கேளுங்க. சார் இது எப்படி இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நான் ஏன் போட்டேன் ஆன்சர் சொல்றாங்க, நீங்க என்ன சார் காரணம் நீங்க கேட்கணும். தேர்தல்கள் எல்லாம் பெருசா பண்ண முடியாது. அந்த இது இருந்துட்டு ஒரு கேள்வி ரிப்பீட்டடா சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ அங்க பரீட்சையில் தப்பா எழுதிட்டு என்ன வேணாலும் பண்ணு, நீ தூங்குறதுக்கு முன்னாடி அதுக்குரிய ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த வீக்கெண்ட் சண்டே வாய்ப்பு அந்த மாதிரி அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தினீங்கன்னா அச்சீவ் பண்ணலாம். முடியாது பெரிய விஷயம் கிடையாது. இந்த வருஷம் தான் அந்த 700 யாரும் ரீச் ஆகுது. நீ போன வருஷம் 700 நிறைய எடுத்துருக்காங்க. அதனால வரப்போற வருஷம் இது மாதிரி எவ்வளவு டப்பா இருக்கும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாவே இருக்கும். எப்படி இருந்தாலும் மாடரேட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். லாஸ்ட் இயர் 680 110 மார்க் வருங்க லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம். அதனால அது அப்படி இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது நீ ஈஸியா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், கஷ்டமா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், இந்த மிடில் எதுக்கு பண்ணுப்பான்னு சொல்லிட்டு. ஆக நீங்க வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் பாராட்டுறேன். நீங்க காலேஜுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த பீரியடை நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நீங்க எஸ்ஆர்பியில படிக்கிறப்போமே பிஎஸ்ஆர் பண்ணாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் எல்லாமே நடத்திருப்பாங்க. நீங்க அதே ஃபீலிங்ல தான் வர முடியும். ஏன்னா மெடிசன் மட்டும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எதுவுமே பண்ண முடியும். முன்னெல்லாம் 1960s எம்பிபிஎஸ் தான் பெரிய விஷயம். கிளாஸுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் எம்பிபிஎஸ் இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 1965 அவர் லீடிங் பிராக்டிஸ், அவர் தான் எனக்கு தெரிஞ்சு மெயினாக இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் எம்டி முடிச்சவங்க. அதுக்கப்புறம் 15-20 இயர்ஸ் கழிச்சு தான் அப்புறம் எம்டி எல்லாம் வர ஆரம்பிச்சாரு. 2000 தான் எம்டி இங்க வர ஆரம்பிச்சாரு. இப்பெல்லாம் எம்பிபிஎஸ் பார்த்தாரு, அதுக்கு மேல எம்டியும் பார்த்தாரு, எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் முடிச்சா அதுவும் பார்த்தாரு. அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும் எம்டிஎம் எம்எஸ் எம்சிஹெச் அந்த அளவுக்கு வந்துச்சு. So it's my kind request from day one onwards, concentrate on subjects. நீங்களா வெளியில வரும் பொழுது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வரும் பொழுது நீங்க மார்ச்ல வர்றீங்க, ஜூன்ல ஒரு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுவுமே நீட்டு தான். எனக்கு எழுதியே ஒன்றும் மாற்றமே இல்லை. நீங்க அதுலயே அச்சீவ் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு வருஷம் மறுபடியும் நான் அந்த சென்டர் நிறைய இருக்கு, டான்ஸ் இருக்கு, அதுவும் இந்த மாதிரி சென்டர் இது இருக்கிற மாதிரி அதுவுமே நிறைய சென்டர் இருக்கு. பிஜி கோச்சிங் அதெல்லாம் போகக்கூடாது, தேவையில்லை. இப்பெல்லாம் தேவையில்லை, ஆன்லைன்லயே இருக்கு. ஏதாவது ஒன்று போட்டு நீங்க அவசரத்துல இருக்கிறப்பவே ஒரு நிமிஷம் கூட பேச அது செய்யுங்களா? என்னுடைய ரிக்வஸ்ட்
சும்மா அங்க நம்ம இன்னைக்கு வேலை முடிஞ்சது, காலையில எழுந்திரிச்சோம், போனோம், இன்னைக்கு கிளாஸ் நடந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல போனோம், ஏதோ ஒரு சில கேஸ் பார்த்தோம் அப்படின்னு கூட பொழுது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. எப்போல்லாம் ஓய்வு கிடைக்குதா கொஞ்சம் தெரியாதுங்க, வேலைன்னு சொல்லாதுங்க, படிக்க ஆரம்பிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இதே மாதிரிதான் நீங்க படிக்கணும். அவசரத்தை முடிச்சுட்டு எழுதுற எக்ஸாம்லயே ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கி கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க எல்லாமே ஒரு எம்டி எம்எஸ் சீட் நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த மாதிரி சீட்டு போகணும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் எம்சிஹெச் பத்தி பேசுறது. ஸோ மினிமம் நீங்க அதை முடிச்சே ஆகணும். அப்பதான் முடியும். கவர்மெண்ட்ல நுழையிறது சாதாரண விஷயம். அதனால நம்ம மெடிசன் கிடைச்சிச்சு, நம்ம டாக்டர் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கக்கூடாது. நேரத்தை மீன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு சர்வீஸ்க்கு வந்து உட்பாடு கொஞ்சம் நீங்க அந்த மனிதாபிமானத்தோட ஒரு 10 பேருக்கு நீங்க வந்து ஒரு பீஸோட நீங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஃபார் ஃபியூ பீப்புள் ஒவ்வொருக்கும் தெரியுது அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா இருக்கிறதுலயே ஒரு நல்ல சர்வீஸ் வந்து உயிரை காப்பாற்றுறதுனால நீங்க பேசிட்டு இருக்க உங்க முன்னாடி அப்படின்னா இது மெடிக்கல் மிராக்கிள் தான் ஆக்சுவலா. சாதாரண 1982லயே became a diabetic. 1982லயே நான் diabetic. ரீசன் தெரியும் உங்களுக்கு, lack of exercise, obesity, heredity கிடையாது. And I had some problem. Bone infection இருந்தது. அதுக்கு செப்டோமிசின் இன்ஜெக்ஷன் அண்ட் எரித்ரோசின் இன்னும் மறக்கல. அந்த டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் இதுல எது வந்து அந்த காரணங்கள் எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒபிசிட்டி இருந்தது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ்னால பிளே கிரவுண்ட் இதெல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடணும். போயிட்டு தான் உங்களுக்கு ஷட்டில் இருந்தாலும் விளையாடணும். அதனால அந்த மாதிரி பாருங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் இன்சுலின் டேரக்ட் சார். அப்பயே ஆரம்பிச்சு இந்த 43 வருஷமா நான் இன்சுலின்ல தான் எனக்கு இருக்கிற அந்த பேக் எடுத்துட்டு போக எங்க போனாலும் இட்ஸ் நாட் கேஷ் பேக், அதுக்கு பேருக்கு புதுசு பேக் தான். தென் அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்பெல்லாம் செஞ்சு தான் அதை அந்த நீடுல வந்து பாயில் வாட்டர்ல 82 பாயிலிங் வாட்டர்ல போட்டு அதை சூடு பண்ணி அதுல இருந்து எடுத்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்சுலின் உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் ஒன்று இருக்கும், ஸ்லோ ஆக்டிங் ஒன்று இருக்கும். பேரு ஆக்டிங் சொல்றோம். ஃபியூமலா இருக்கு, ஸ்லோ ஆக்டிங். இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த ரப்பர்ல கொஞ்சம் போட்டோம்னா அவ்வளோ பெயின் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீடில் சைஸ்லாம் அவ்வளோ தின்னாயிடுச்சு. இப்பெல்லாம் பென் வந்துச்சு. அதே மாதிரி டெஸ்டிங்க்கு யூரின் டெஸ்ட் வந்து அது 10% கேரண்டின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து குளுக்கோமீட்டர் அது இதெல்லாம் வந்துச்சு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும். ஐ எம் வேரிங் a sensor here and I can see the sugar level at any time using my phone itself. செல்போன்லயே நான் பார்க்கிறேன். எத்தனை சமயம் வேணாலும் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ளஸ் 100. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மெடிக்கல் பிராக்டிஸ் தான். அந்த சென்சாரும் அந்த ரீடர் இல்லைன்னா நான் வந்து மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஆக உண்மையிலேயே நீங்க மெடிசன்ல வந்து ஒரு புண்ணியமான ஒரு லாபம் சொல்ல சர்வீஸ் உங்களோட வருங்காலங்கள்ல நீங்க இந்த மனித சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் ஆகிக்கூடாது. கோபி எங்க ஸ்டூடெண்ட் ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாப்ல. மதுரை. அதுல பையன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கார்டியோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறது ஃப்ரீயா பண்ணிக்கிறாங்க மதுரையில கோபின்னு சொல்லிட்டு இஸ் டூயிங். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருமே சமுதாயத்துக்காக கொஞ்சமாவது நீங்க நேரத்தை செலவு பண்ணுவாங்க. உண்மையிலேயே மீண்டும் இந்த விஷயம் என்னன்னா இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க பொறுத்த வரைக்கும் ஒரு மனசாட்சியோட தான் பண்றோம். யாரையும் பெருசா தொந்தரவு பண்றது இல்லை. நீ வந்து 2 லட்சம் கட்டு, 3 லட்சம் 6 கோடி கட்டு அப்படின்னு சொல்றது இல்லை. வரவங்க கட்டிட்டு சேருங்க. மறுபடியும் ஒரு தீபாவளி கொஞ்சம் கட்டி முடிச்சிருங்க. அல்லது அட்லீஸ்ட் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள பொங்கலுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா கட்டிடுங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ள கட்டுங்க அப்படிங்கிற வார்த்தை தான் நாங்க சொல்றோம் எல்லாருமே. அதே மாதிரி தான் சாய்ஸா இருப்பேன். ஒரு ஸ்டாஃப்
கொஞ்சம் சரியாயிருச்சுன்னா வெயிட் பேஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எது சொன்னாலுமே அவர் கேட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி இருந்துமே இன்னும் கொஞ்சம் நாங்க இன்னும் ஸ்பேஸ் கொஞ்சம் லாஸ்ட் இயருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். 3 கிளாஸ் 4 கிளாஸ் நடத்துறாங்க, இன்னும் கூட ஸ்பேஸ் இருக்கு. அது ரீச் ஆகிறதுக்கு நீங்க உங்க ஹெல்ப் தான் நீ எக்ஸ்பெக்ட். நாங்க போயிட்டு நாங்க வந்து நல்லா பண்றோம் நாங்க சொல்லிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுல்ல. நீங்க தான் சொல்லணும் சார் ஸ்பேஸா இருந்தாங்கன்னா என்ன அப்படிங்கிறது சொல்லணும். ஏதாவது நெகட்டிவா சொன்னா கூட அதுக்குரிய விளக்கத்தை நீங்க தான் சொல்லணும். இட்ஸ் நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது நீங்க எல்லாம் எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாலும் அதை நிவர்த்தி பண்ணாம நான் கிடையாது. ஆக இந்த எஸ்ஆர்பி பிளஸ் பிஎஸ்ஆர் நாங்கள் மேலும் வளர்வதற்கு நீங்க எல்லாம் உறுதுணையா இருக்கணும்னு வேண்டி கேட்டுருக்கேன். உண்மையிலே மீண்டும் வந்தாப்புல எல்லாரையும் வாழ்ந்த நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. நீங்க நீண்ட ஆய்வோட நல்ல செல்வாக்கோட இருக்கணும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி நிறைந்த இந்த மாபெரும் சபையை வணங்கி வருகின்றேன். குட் மார்னிங் எவரிவன். குட் மார்னிங். நீங்க எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சா ரொம்ப எப்படி மார்னிங் 6:30 கிளாஸுக்கு வந்து உட்காந்துருக்கீங்களோ அந்த மூணு தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க சக்சஸ் சாதிச்சிருக்கிறீங்க. அந்த ஹாப்பினஸ் பேஸ்ல தெரியல எனக்கு. அதை பார்த்தோன்னே அந்த கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டு சீரியஸா நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் நீங்க சக்சஸ் நீங்க ஜெயிச்சவங்க. உங்களெல்லாம் பார்க்குறப்ப ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், பெருமை, ரொம்ப பொறாமையாகவும் இருக்கு. எப்படி பொறாமையா இருக்குதுன்னு சொன்னா, இப்ப நாங்க படிச்சதெல்லாம் காலேஜஸ் 72 to 78. அப்ப எங்க பருவம் டீச்சரா எனக்கு வந்து 80. இந்த 70ல இருந்து 80 வரைக்கும் இந்த பருவத்துல எங்களுக்கு மேக்சிமம் என்டர்டைன்மெண்ட் வந்து சினிமா தான். மாசம் வந்தாலும் சினிமா பார்ப்போம். டிவி கிடையாது ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல. அந்த ரேஞ்ச் தான் நம்மளுடைய டிவி தூர்தர்ஷன் வருது. பெரிய அப்பா அம்மாவுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. இப்ப சோசியல் மீடியாவில் கொட்டி கிடக்குது 1000 அல்லது கொட்டி கிடக்குது கோடி. யாருமே 5 பேர் வீட்டுல 5 பேர் கடை முடிஞ்ச நிலையில தான் இருக்கிறாங்க. 5 பேரும் ஒரு மொபைல் பார்த்துக்கிட்டு அவங்களோட பார்த்துக்கிட்டு அவங்க உலகத்துல இருக்காங்க. ஒரு சபலம் கட்டும் நம்மளே ஏன் பார்க்கணும். அப்பா அம்மா கூட மொபைல் நோட்டிட்டு இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுங்கிறது இந்த பீரியட்ல அது ஒண்ணு. அப்ப மெடிசன் ஆனவங்கலாம் வந்து எப்படின்னா பியூர்லி 3 சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி செட்டம் அவ்வளவுதான் முடிஞ்சது. அவங்க மெடிசன் 600 அதாவது 300 only 100 கன்வெர்ட் பண்ணுவாங்க. 300 செலக்டட் எம்எம்சி. அது ஒரு தடவை என்னன்னா பழைய டெக்ஸ்ட் புக் ஒரு 10 வருஷமா இருந்தது. அதுலலாம் 300க்கு 300 ஒரு 100-150 பேர் இருந்தாங்க. ஃபுல் மார்க் வாங்கினா கூட எம்எம்சி கிடைக்கல. அப்படி ஒரு பேட் இருக்கு. அப்புறம் அடுத்த வருஷம் நியூ புக் வந்தோம்னா திரும்பி பழைய மாதிரி எல்லாம் சேஞ்ச் ஆச்சு. அதனால உண்மையிலேயே நீங்க சல்யூட் ஆல் ஆஃப் யூ. நீங்க டன் கிரேட் திங். பேரண்ட்ஸ் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். எக்ஸிஸ்டிங்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட், நீங்க எவ்வளவு ஹாப்பியா வெளியே சொல்லாம எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிற அக்கேஷன் டு எக்ஸ்பிரஸ் யுவர்செல்ஃப். தட்ஸ் வாட் வி இன்டெண்ட். உங்களுக்கு ஒரு 1 மினிட்ல நீங்க உங்க ஹாப்பினஸ், உங்களுடைய கிளாப்னஸ், உங்களுடைய லவுட்னஸ்ல நாங்க அந்த டெசிபிள்ல மெஷர் பண்ணிக்கிறோம். Kindly enjoy your happiness, students, and existing students, give them a big hand. Thank you all. It's a grand celebration, of course, for 92 members and a single room. அதுவும் வந்து மினிமம் எக்ஸ்பென்சஸ்ல ஒரு மெடிசன் போறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ மெடிசன் கோச்சிங் வந்து ஒரு மல்டிப்ளோர் பிராண்டட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. அதுல உங்களுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் தெரியல. எதுவுமே சாக்ரிஃபைஸ் இல்லாமல் லைஃப்ல இல்லை. வித்தவுட் சாக்ரிஃபைசஸ் நோ சக்சஸ். ஏதாவது ஒரு தியாகம் பண்ணாதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை வந்து ஃபெயிலியர்ஸ் சில பேர் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க.
ஃபெயிலியர்ஸ் தான் லெசன்ஸ் நிறைய பேர் கொடுத்து ரிப்பீட்டரா வந்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறீங்க. சில பேர் முடிச்ச உடனே செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு மே 5 நைட்டு நான் அந்த கேட்ஸன் கூட அங்கே இருந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதே முடியாத நிகழ்ச்சி ஆச்சுன்னா அப்படியே கீழே விழுந்து மடா போயிட்டு சாரிட்ட வந்து சார் அவங்ககிட்டலாம் வந்து சார் அவங்க இந்த மேலே கீ கேட்காதீங்க, ரொம்ப அவங்க பிரேக் டவுன் ஆயிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச இன்ட்யூஷன் எனக்கு தெரியாம ஒரு வார்த்தையை கேட்ஸ்கிட்ட எல்லாம் சொன்னேன். அப்ப அங்கதான் நான் இருந்து சாரோட வாய்ஸ்ல இருந்தாங்க. ஏமா இந்த வருஷம் நிச்சயமா 200 மார்க்கு கட் ஆஃப் குறையும், உங்களுக்கு 500 தான் சார் வரும் அப்படின்னு அனுப்புறாங்க. நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா எனக்கு முன்னாடி நைட்டு தூங்குறப்ப நான் என்ன நம்பிக்கையில சொன்னேன்னு எனக்கே டவுட். ஆனா அது உண்மையே. ஆனா ஆக்சுவலா நான் வந்து ஒரு பெஸ்ட்ல ஒரு இன்ட்யூஷன் தான் சொன்னேன். ஏன்னா நிச்சயமா இவங்களுக்கு கஷ்டம்னா நமக்கு கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டமா தானே இருக்கணும்னு ஒரு சிம்பிள் லாஜிக்ல சொன்னேன். பட் அது உண்மையாக மாறிடுச்சு. அதனால இது ஒரு உங்க வாழ்க்கையில இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சார் சொன்ன மாதிரி நான் வந்து தனபால் டாக்டர்னு ஒருத்தர், அவரு இந்த தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அவரு டீன் லெவலுக்கு சேலம் மெடிக்கல் காலேஜ் ரிட்டையர் ஆனார். அவங்க வந்து நாங்க செலக்ட் பண்றப்போ அப்பெல்லாம் என்னன்னா மெட்ராஸ் போனா யாராவது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுடைய ரூம்ல தங்கிக்கும். இப்பெல்லாம் இங்கே ரூம் போட்டு தங்கிக்கிறோம். அப்ப ஸ்டான்லியில தங்கியிருந்தப்ப 3rd year நினைக்கிறேன். அப்ப நாங்கள் சாயங்காலம் போயிருந்தோம். அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு வேலையா போயிருந்தோம். இப்போ தானபாடு வந்து சார் நீங்க இன்னைக்கு பசங்களாம் தான் கொஞ்சம் ரூம் பண்ணுவாங்க சார், நாங்கள் ரூம் நீங்க எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற ரூம் படுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு நைட்டு ஒரு 2 மணி வாக்கில் இருக்கோம். அவள தானபாடு வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. வந்து நைட் 2-3 மணிக்கு லைட் அஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு டேபிள் லேம்ப்ல உட்காந்து தினமும் எப்பா என்ன நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. சார் நான் இங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியர்பையா இருக்கிற ஸ்டாண்டிங் பக்கமா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டராக கூப்பிடுவாங்க. நான் அங்கே போயிட்டு சீனியர் கூட ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தேன். அப்புறம் நிறைய நோய்களுக்கு மெடிசன் சொன்னாரு. அது தனபால் வந்து தமிழ் மீடியம். அதனால அவர் மெடிசனுக்கு தமிழ்ல எனக்கு எப்படி சொல்ல வேணும்னு ப்ராக்டிஸ் பண்ணி அதை எழுதி அதை இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்குரிய மெடிசன்ஸ் எது எதெல்லாம் கியூர் பண்ணுதுன்னு அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாரு. சரி மோஸ்ட் கன்சல்டன்ட் அவர் சொல்றதெல்லாம் வச்சு எழுதுன்னு சொல்றப்ப எனக்கு அந்த 3 மணிக்கு கண் கலக்கிடுச்சு. மெடிசன் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க ஃபீல்டு போய் இறங்குற வரைக்கும் போராட்டம் இருந்துட்டு. அதனால இது வந்து நீங்க ஒரு கட்டத்துல இருந்து தப்பிச்சு அடுத்ததுல நுழையிறீங்க, பிஜி நுழையிறீங்க. அப்புறம் பிஜி முடிச்சுட்டு ஒரு சீனியர் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்க ஒரு கிராண்ட் உங்க ஃபீல்ட்ல கொடுக்க முடியும். அதற்கு எங்களுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அந்த வாழ்த்துக்கள் உண்டு. பேரண்ட்ஸுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நிறைய பாசிட்டிவ் விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நீட் கோச்சிங் சேர்க்கணும்னா ஒரு கார் எடுத்துக்கிறாங்க, ஒரு 10 சென்டராக போயிட்டு ஸ்டடி பண்றாங்க, கம்பேர் பண்றாங்க எது நம்மளுக்கு கரெக்டா வரும், பட்ஜெட், ஃபெசிலிட்டி, ஃபுட்டு எல்லாமே எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சேர்த்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த மினிமம் பட்ஜெட்ல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய ட்ரீம்ஸும் நிறைய வந்திருக்கு. இதுல மற்ற சென்டர்ஸ்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிச் பீப்புள் நிறைய பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க டாக்டர்ஸ். எதுக்கு? ஏன்னா அவங்க பே பண்றதே ஹியூஜ் அமௌண்ட் பே பண்றாங்க. பெரிய பெரிய நேம் இருக்கிற பிராண்டட்ல எல்லாம் வருவாங்க. பட் இப்போ இந்த எஸ்ஆர்பி பிஎஸ்ஆர் பிராண்ட்ல வரவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் அண்ட் above middle class certain persons with the help of the help kits னு ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு எஸ்ஆர்பிக்கு ரொம்ப ஸ்பெஷலா பிஎஸ்ஆர் பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இங்க கூட ஹெல்ப் கிட்ஸ்னால சக்சஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த டைம்ல எங்களுக்கு தேங்க்ஸ். நாங்களும் மியூச்சுவலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஏன்னா ஹெல்ப் கிட்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால இந்த அக்கேஷன் வந்து உண்மையிலேயே கிரேட் அக்கேஷன். அவங்க கவனிச்சுட்டு வந்து இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஒரு கிரேட் சக்சஸ்ங்கிறது சாதாரணமா கிடைக்காது. இவங்களை காலையில கூட ஒரு பாய்ஸ் ஒரு பேட்ச் வந்தாங்க. அவங்க 6 மணிக்கு தூங்கி எழுந்துச்சு அப்படியே கிளாஸ்க்கு வந்து உட்காந்தாங்கன்னா நைட்டு 10 வரைக்குங்கிறது அது சாதாரணமான விஷயம். எவ்வளவு பேருக்கு உடல்நிலை கோளாறுகள். எங்க பொண்ணு எனக்கு பர்சனலா தெரியும், பேசுகிறாப்புல சேலத்துல இருந்து வர்றப்பல ரொம்ப
ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருந்தது. சி ஃபாட் தட் லைக் எனிதிங். நாங்கள் எல்லாமே டெய்லி ஈவினிங் பார்த்து கோ டெஃபினட்டாக நான் போயிடுவோம் சார் இந்த வருஷம் அப்படின்னு ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன். இப்போல்லாம் அவங்க பேசுகிற அந்த லைஃப் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ஏன்னா லாங் டிராவல் இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். எப்போ இயர் நாங்கள் இந்த 6 ஸ்கூலில் எடுத்துக்கிட்டாவே ஒரு 7000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து ரிமார்க்கபிள் ஒரு ஸ்டாம்ப் பதிச்சு போயிருக்கீங்க. எவ்வளோ பேர் உங்களுக்கு போட்டி இருந்தாங்க, அவ்வளோ பேரில் நீங்கள் முன்னாடி ஜெயிச்சிருக்கீங்க. 1,00,000 பேர் பரிச்சை எழுதுனாங்க, எவ்வளோ பேருக்கு செலெக்ஷன் கிடைக்குது. அதில் ஹேண்ட் பிக்டு பியூ நீங்கள் லக்கின்னு சொல்ல மாட்டேன், ஹார்ட் ஒர்க். நான் லக்கிக்கு கிடைக்காது, பழசுதான் லக்கிக்கு கிடைக்கும். அதனால நீங்க எல்லாம் பணம் புரியல, நீங்க எங்களையும் வாழ்த்துக்க, நாங்களும் உங்களை வாழ்த்த வேண்டும். மியூச்சுவல் வாழ்த்துக்கள் தான். நீங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பெற்றோர்களுடைய வாழ்த்துக்கள் தான் நாங்கள் இன்னைக்கும் 70-72 வயசு ஆயிட்டு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்க மனம் புரிந்ததை நீங்க ஜெயிச்சிட்டீங்கிறதுக்கு எங்களுடைய மனம் புரிந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. Thank you, sir, for your motivational words. ஒரு விஷயங்கள் சொல்ல பார்த்துட்டேன். ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எங்க தேசாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மச்ச ரெஸ்பெக்ட். அவங்க பெரிய ஃபீஸே வந்து அவங்களுக்கு பாதி முதல் வார்த்தையிலேயே சொல்லிடுவோம். அது இல்லாமல் சார் சொன்ன மாதிரி அந்த ஹெல்ப் கிட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. 7.5 எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. உண்மையிலேயே அது கூட எப்பவுமே அவங்க ஒரி பண்ணிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி சார் அவங்களுக்கு பாதினா சரி. அதே மாதிரி இங்கே யாருமே நீங்கள் தனியாக ஒரு காலேஜுக்கு போகல. நீங்கள் பாருங்க, இங்கே யாராக இருக்காங்க நோட் பண்ணுங்க. திருநெல்வேலி யாரெல்லாம் இருக்கீங்க? ப்ளீஸ். திருநெல்வேலி 1, திருநெல்வேலி 2, 3, 4. வெரி குட், வெரி குட். அது மாதிரி எல்லாத்துக்கும் கள்ளக்குறிச்சி 1, 2, 3, 4. வெரி குட், வெரி குட். கோயம்புத்தூர் வரலாம். சிவகங்கை பார்த்துங்க யாருக்கு. அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே திண்டுக்கல் அதான் வராம இருக்காங்க. சரி, அது மாதிரி நீங்க எல்லா காலேஜுக்குமே ஒரு குறைஞ்சது 3-4 பேர் அளவுலதான் இருக்கீங்க. தெரிஞ்சுக்கீங்க. அங்க போயிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்காது. யாரா இருக்கணும், கேர்ள்ஸா இருக்கணும், பாய்ஸா இருக்கணும். நம்ம எத்தாரியும்னா உங்களுக்கு அந்த ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இருக்கு. அவங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க தனியாக உங்களுக்கு தேவை. தேங்க்யூ. அதை இன்னும் தேங்க்யூ. Thank you, sir. Now I invite our director of PSR Pinnacle, Sairam sir, to share a few words and bless us with his blessings. Respected directors and my dear students and parents, good morning everyone. So this is the day where we forget everything what we have done for the entire year. So I will tell you the 3 points. So first of all, congratulations. I know everyone. So last year, WPT ஆகட்டும், CPTs ஆகட்டும், it went very structured way. And after every exam, आपको you might have felt little வாட்டில் மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க டெஃபினட்டா. பிகாஸ் எவ்ரி எக்ஸாம் they will be calling you. ஏண்டா லாஸ்ட் எக்ஸாம் இவ்வளோ மார்க்ஸ் இந்த எக்ஸாம் கம்மியாயிருக்கு அப்படின்னு டெஃபினட்டா கேட்பாங்க. ஸோ
So எல்லாமே now is getting reflected and SRB and நம்ம PSR branch ஆனது it is almost now 8 years completed successfully and many doctors have come out and every college your seniors are இருப்பாங்க, they will be welcoming you in a great manner. So try to interact with them. போயிட்டாங்க காலேஜ்ல புது காலேஜ்ல எப்படி பிஹேவ் பண்றது, how to manage in the curriculum, everything school students have இருப்பாங்க. So they will guide you properly and interact with them before commencement of the class. So that is one point. And second point is in the last when you are reading curriculum always your suggestions are how to help the coming batches ki innu nama improve pannadukundana suggestions. Generally you know well syllabus eppuda complete agum December ending, அதுக்கப்புறம் revision time is. So அதுக்கப்புறம் WPTs, CPTs, after the holidays, cumulative exams, there are exams you have gone through. So அதுலோ என்னென்ன improvement to be done, no, what are the problems you have faced, அப்படிங்கிறது just everyone give the suggestions and your suggestions are valuable for the coming your juniors are next 2026 annual. So before leaving, everyone give your suggestions to Satish and ma'am. So that is one is expected from you. And next one, see, you are all going to start your college life. So first year under the most important thing for your further studies after the college, like for PGP and the first year under the it helps you a lot to secure the seat in post graduation. So first year be careful, especially girls students. Health and learning is very important. You know, you need to do lot of you need to spend a lot of time studying and all. So health and learning is very important. And take care of your when it is because you are all trying to know இதுவரைக்கும் parents இருப்பாங்க and teachers இருப்பாங்க in the school what is that இருப்பாங்க, they are all taking no care of you. So இதுமே என்னன்னா you are going to see the world. So they are know what is bad, what is good agadi you should know. So be careful and you are going to associate with plenty of other teachers, other friends எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. So try to balance yourself and associate with them in proper way. So that is the major point. That's why நீங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் your seniors, நம்ம ஸ்கூல்ல படிச்ச seniors definitely ஒரு 5 6 ஒரு 10 students பக்கம் இருப்பாங்க every year. So interact with them and try to adopt the atmosphere and environment accordingly. So that is one main point that I will convey. And so நம்ம ஸ்கூல் பத்தி well, இது வரைக்கும் those who have completed MBBS and இப்போ படிக்கிற students ஆகட்டும், MBBS படிக்கிற students ஆகட்டும், whenever they will get holidays and all, automatically when on the way to their homes, definitely they will come here. Only எங்களை மீட் பண்ணது கிடையாது, டைரக்டா போயிட்டு மெட்ரோ சாப்பிடுவாங்க,
and after that the students in the grade father and they are going. It's like your that's what the kind of bonding we have with you. Even 4 years back பார்த்தீங்கன்னா anything holidays வரும்போது casually we will have one visit here always. Many students. So whenever we have holidays and whenever we are going to home, you are always welcome here and we advise your juniors, right? And if you feel any kind of suggestions, you give us, we will incorporate those suggestions to your juniors so that they will be very benefited. That is one thing. And plan yourself accordingly for your post graduation. Modernly, you try to utilize your time effectively and all the very best for your future. Thank you. Thank you. Thank you, sir, for your encouragement and continuous support to our students. Now, I invite one of our achievers' parents to share a few words. மதிய வணக்கம். இங்கே இது ஒரு கல்வி கோவில் எஸ்ஆர்பி அப்படிங்கிறது. இந்த இடத்துல இங்கே நிற்க வச்சு என் பொண்ணு கஷ்டப்பாடு. நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25 years ஆகிட்டே எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன். அகாடமிக் டைரக்டராக இருக்கேன். ஸோ இங்கே வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இதில் 3 விஷயம்தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு பெரிய ஸ்டார்டிங் ஓவேஷன். நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு டாக்டராக இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா எல்லாம் எந்திரிச்சு நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம் அந்த குழந்தைகளுக்காக. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எல்லா டாக்டர்களுக்கும். ஏன்னா நான் டேரக்டா சொல்லணும்னு சிலது நான் திங்க் பண்ணி வச்சிருந்தேன். அது அவர் செக்ரட்டரி சார் வந்து அவரும் இப்போ கிராண்ட் பேரண்ட் இருக்கிறனால எல்லாமே ஒரு சைடு எஜுகேஷனிஸ்டாகவும் சொல்லிட்டாரு, இன்னொரு சைடு பேரண்டாகவும் சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இங்கே உள்ள எல்லா பேரண்ட்டுக்கும், ஏன்னா நம்மளும் ரொம்ப தியாகம் பண்ணியிருக்கோம் பல விஷயத்துல. ஓகே, ஸோ சில சமயம் நானே டிரைவராக இருந்திருக்கேன் 2 வருஷம். ரொம்ப இடத்துக்கு போகலாம், எல்லாத்தையும் கொடுத்து நம்ம எங்கே போனாலும் கரெக்டாக மணிக்கு வந்துடணும், இல்லை 7 மணிக்கு வந்துடணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒன்று ரொம்ப முக்கியமானது சொல்லணும்னா, இந்த பிஎஸ்ஆர் நாட்டோட ஃபேக்கல்டி அங்கே ஒரு டேக்லைன் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக எல்லாருமே ஒரு டேக்லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்லைனே மறந்துட்டு தான் அந்த ஸ்கூலோ காலேஜோ எதுனாலுமே ஒரு ஆர்கனைசேஷனே ரன் பண்ணுவாங்க. ஈவன் சில காலேஜ் ஸ்கூலுக்குள்ள நாங்கள் ட்ரைனிங்லாம் போகும்போது உங்கள் டீச்சர்ஸ் ஃபேக்கல்டி ட்ரைனிங் போகும்போது கேட்போம், உங்கள் ஸ்கூலோட டேக்லைன் சொல்லுங்க, அவங்க காலேஜோட டேக்லைன் தான் பார்த்துருப்பாங்க. இங்கே அவங்க கொடுத்துருக்க டேக்லைனே அழகாக genuine result with personal. It's 100% happening in PSR Prananthil. I'm very happy. ஏன்னா என் பொண்ணை நான் கரெக்டாக எங்கேயுமே நான் போயெல்லாம் பார்க்கல. சார் சொல்கிற மாதிரி ரிட்டர் ஷாப்லாம் பண்ணல. ஒரே ஒரு இடத்துல தான் போனேன். பிஎஸ்ஆர் பிராண்டில் மட்டும் அட்மிஷன் போட்டு பேசாமல் அந்த 2 மந்த்ஸ் சாய்ராம் சார் ராஜாட்டில் சொல்லி, ஏன்னா ஆல்மோஸ்ட் 20 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, உங்கள் நசினோட ஸ்கூலெல்லாம் நான் பார்த்து நல்லபடியாக பண்ணி விட்டேன். இப்போ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டேக் கேர் ஆஃப் மை சைல்ட் அப்படின்னா அதே மாதிரியும் நல்ல காலேஜில் கொடுத்து இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ. டாக்டர் இது இன்னொரு ஒயிட் கோட் செரமனின்னு சொல்லுவோம். இப்போ ஒயிட் டிஷர்ட் செரமனி உங்களுக்கு இனிஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் அட்மிஷன். தேங்க்யூ. எல்லாமே நம்ம ஸ்பெஷல் கொடுப்பீங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ சீக்கிரம் தாங்க. தேங்க்யூ.
பேரண்ட்ஸ் யாருக்காவது இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் 1998-99 ராஜீவன் பகுதியில் தொலைத்தொடர்பு துறையில் ஒப்பந்தம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஸ்கூலை பார்த்தா நம்ம இந்த ஸ்கூலில் பிள்ளை படிக்கணுமா அப்படி நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் உள்ள ஸ்கூலு. நான் சாதாரண தான். அதே மாதிரி நான் 11th ஜாயின் பண்ண ஸ்கூலில் அது பிஎஸ்ஆர் சேர்ந்தேன். நல்லா கோச்சிங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூல் டைரக்டர் சாமி சார், சிவராஜ் சார் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் உடனே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் பொண்ணு சேர்ந்து பண்ணுங்க பேரெல்லாம் கை கிழிச்சிருச்சு. பிள்ளைங்க பயந்துட்டாங்க. நான் எதுக்கு கதை போகல. நான் சிவராஜ் சார் போக மாட்டேன். டிரைவிங் இருக்கு. அவர் ஊர் வீட்டுக்கு போய் நைட் ஒரு 9 மணி இருக்கும். உடனே போனது பொண்ணு பிரச்சனை பார்த்துட்டேன் அப்படின்றாரு. அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாம் வெளியே வரும்போது பொண்ணு அழுகலா. நான் பஸ் ஸ்கூல் பஸ்ல அச்சாரி போட்டேன். உடனே சார் சாரி சார் போனேன். நான் பார்த்துக்கிறேன். உண்மையாலுமே பிஎஸ்ஆர் பேங்க்ல எனி டவுட் சர்வீஸ்ல பொழுதுக்கு நான் கேட்பேன். ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டாப்பாக இருந்தாலும் அதெல்லாம் குறைய பயந்துக்காதீங்க, தைரியமா இருக்கேன். உண்மையாக ஃபீஸும் ரொம்ப கம்மி. ஏழைங்க இதே க்ரீன் பார்க்கில் போனால் 4 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ஆகுது. இங்கே டியூஷன் ஃபீஸ் 90,000. அது ஃப்ரீ. ஏன்னா 490 மாதிரி இருக்கிறதுனால சார் அது பர்சனல் டியூஷன் ஃபீஸே இல்லை. அது மாதிரி இந்த எஸ்ஆர் குடும்பத்துக்கும் பிஎஸ்ஆர் பேங்க்குக்கும் இங்கே குடும்ப சார்பாகவும் நன்றி நன்றி. It's time to honor the champions of today. You have overcome challenges, worked tirelessly, and emerged victorious. Let us now proceed with the prize distribution ceremony. Ready? Diyashri, Madurai Medical College. Ready, sir? Okay, sir. Murugan, Adi Parashakti Dental College and Hospital. Parents can come and collect the prizes. Ready, sir? Ritika is Government Dharmapuri Medical College, Dharmapuri. K. Kumar, Tirunelveli Medical College, Tirunelveli. Ready, sir? K. Kumar, Tirunelveli Medical College, Tirunelveli. Sir, ready, sir? Medical College, Tirunelveli. Sir, ready, sir?
Sir, ready? Sir, ready? Sir, ready? Dineshwar Government Villupuram Medical College. Thoothukudi Medical College, Thoothukudi. Nia Darshini. Sir, ready? Nia Darshini, PSC Institute of Medical Sciences, Coimbatore. Jessica Karthikavan. Sir. K. Maupika KAP Vishwanath Government Medical College, Tiruchi. Sir, ready, sir? Government Medical College, Karur. Sir, ready? Raven, Government Medical College, Pudukkottai. Sir, ready, sir? Neha, Raven, Government Medical College, Pudukkottai. Sir, ready, sir? Neha, Government Medical College, Pudukkottai. Neha, Balaji, Government Medical College, Pudukkottai. Vishal, Government Sivagangai Medical College and Hospital. Vishal, Government Sivagangai Medical College and Hospital. Gavanshri, Government Sivagangai Medical College, Sivagangai. Ilamugil, Government Sivagangai Medical College, Sivagangai. Divya Darshini, Kanyakumari Government Medical College and Hospital. Sir, ready, sir? Divya Darshini, Kanyakumari Government Medical College and Hospital.
சார் எப்படி இருந்தாலும் பாருங்க. Archana, Government Medical College and ESI Hospital. Hari. சார் எப்படி Tamil Selvi, ESIC Medical College, KK Nagar. சார் ரெடி சார் இந்த பக்கம் சார் ரெடி Vignesh Pandiyarajan, Government Thiruvalluvar Medical College and Hospital. சார் அப்படி Medical College Hospital, Clinical. Harish, Government Clinical Medical College Hospital, Clinical. Hari Priyan, Government Medical College, Kallakurchi. அந்த பக்கம் அப்படியே சார் ரெடி சார் Kallakurchi. சார் அப்படியே Yukesh, Government Kallakurchi Medical College Hospital. சார் அப்படியே Roshni, Government Kallakurchi Medical College Hospital. Praveen Kumar, Government Kallakurchi Medical College Hospital. Uma Maheshwari, Government Krishnagiri Medical College Hospital. சார் அப்படியே Bhuvaneshwari, Government Medical. இந்த பக்கம் சார் ரெடி பாருங்க ஓகே Avanika, Government Krishnagiri Medical College Hospital. சார் அப்படியே Ketan Vignesh, Government Namakkal Medical College Hospital. சார்
சார் அப்படியே இருங்க. Chandramani Government Ariyur Medical College Hospital Ariyur. சார் கொஞ்சம் பக்கத்தில். Sriharini Government Ariyur Medical College Hospital Ariyur. 19 நிமிஷம் தான் இருக்குது. Sriharini Government Ariyur Medical College Hospital Ariyur. சார் ரெடி. Dhanasri Government Dhanasri Medical College Hospital Dhanasri. Sir, ready, sir? Dhanalakshmi Srinivasa Medical College and Hospital. Dayanagi Dhanalakshmi Srinivasa Medical College and Hospital. ஆமாம் வரா. Lokesh Dhanalakshmi Srinivasa Medical College and Hospital, Karvalu. Lokesh Dhanalakshmi Srinivasa Medical College and Hospital, Karvalu. கிளாஸ் போடுறதுனால சீக்கிரம் Gautam Tiruchi SRM Medical College Hospital and Research Center, Tiruchi. Gautam Tiruchi SRM Medical College Hospital and Research Center. Jasper Katpana Vinayaka Institute of Medical Sciences. Jasper Katpana Vinayaka Institute of Medical Sciences. Ready? Karthikeyan Karpakam Faculty of Medical Sciences and Research, Coimbatore. Gopinath K. Nagarath Institute of Medical Sciences and Research. Vikushna Nirmalathur Adiparasati Institute of Medical Sciences and Research. Ready? Sir? Institute of Medical Sciences and Research. Hariharan I'm ready for ma'am. Hariharan Adiparasati Institute of Medical Sadhana Swami Vivekananda Medical College Hospital and Research Institute. Sadhana Swami Vivekananda Medical College Hospital and Research Institute. Sindhu Swami Vivekananda Medical College Hospital and Research Institute. Subiksha Vivekananda Dental College for Women. Ready? Sauvarani Tagore Medical College. Ready? Sauvarani Tagore Medical College. Deepadarshini. Ready? Deepadarshini Annai Medical College and Hospital. Deepika Annai Medical College
Ram Surat Kumar, Arunai Medical College and Hospital. Sabin Raj, Nanda Medical College and Hospital. தம்பி உட்காருங்க ப்ளீஸ். Sabin Raj, Nanda Medical College and Hospital. உட்காந்து இருக்காங்க ப்ளீஸ். தம்பி. Pranesh, SRM Medical College, Chennai. Kasturi, Ragas Dental College and Hospital. Pranesh, SRM Medical College, Chennai. ஒரு கிளிக் மட்டும் சரடி. It's a time for a group photo session with all our achievers and defeaters. Students, we are asked to come on the stage to take a group photo. For coming together for this memorable moment. Gratitude is not only the greatness of virtue, but the parent of all the others. As we draw this event to a close, let us express our heartfelt thanks to all those who made this day a grand success. I invite our SRB Innovative Principal, Mrs. Aarti Ma'am, to deliver a vote of thanks. Good afternoon, everyone. Distinguished directors of SRB Academy and PSR Financial, proud parents, esteemed faculty members, non-teaching staff members, and our brilliant NEET achievers of today and tomorrow, I extend my heartfelt congratulations to all our NEET achievers and gratitude to everyone who made this event, this grand ceremony, a possible one. Your hard work, dedication, and perseverance have paid off. May your success inspire your future generations also. Support and encouragement of the parents have been instrumental in our students' success. Guidance and expertise of the faculty members have shaped these students. Thank you to each and everyone who contributed to this celebration. Once again, special thanks to all who worked on the stage and off the stage to make this event a successful one. Thank you all. பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த மதிய உணவு அரேஞ்ச் பண்ணிருக்கு. எல்லாருமே வந்து இருந்து சாப்பிட்டு நம்மளும் மகிழ்ச்சியுடன் செல்லுமாறு அனைவரும் வேண்டி இருக்கிறேன். You have prepared for a patient work of time and acknowledging the hard work behind the event. Let us all rise for the national anthem and together honor our great nation. எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
पंजाब सिंध गुजरात मराठा